சில நேரங்களில் ஊபியை பார்த்து உத்தரப்பிரதேசங்க, ஊப்பினா தப்பாக நினச்சிக்கிடாதீங்க, உடன்பிறப்பு வேறு, ஊபி வேறு, உத்தரப்பிரதேசம் வேறு. ஸோ இந்த ஊபியை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, என்னையா இங்கெல்லாம் இப்படி நடந்துட்டுருக்கே அப்படின்னு சொல்லி கேட்போம். குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் பெரிய பிரச்சனை, அங்கே பெண்கள் சுதந்திரமாக நடக்க முடியுமா, அங்கே ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து ஏதாவது அப்படியே உட்கார்ந்துருக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் பல பிரச்சனைகளாக கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இன்னைக்கு அதே ஊபியில் நடக்கக்கூடிய பிரச்சனை இங்கே இருக்கக்கூடிய ஊபிக்கள் முன்னாடி நடந்திருக்கு. அது வேறு எதுவுமே கிடையாது, நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு பெரிய பிரச்சனை தான். அண்ணா பல்கலைக்கழக வளாகம், அந்த வளாகத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் பேசிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு அங்கே வந்த 2 பேர் அந்த மாணவனை அடித்து விரட்டிட்டு அந்த பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்ததாக குற்றச்சாட்டு. இது நடந்தது நம்ம தமிழ்நாட்டில் தான். இதை பற்றி யாரெல்லாம் என்ன பேசியிருக்காங்க, இதை பற்றி நாம் ஏன் பேசணும் அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் இருவரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. தலைநகரின் மையத்தில் அமைந்துள்ள தமிழ்நாட்டின் பெருமைமிகு அடையாளங்களில் ஒன்றான அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே மாணவிக்கு இப்படி ஒரு கொடூரம் நிகழ்ந்திருப்பது வெட்கக்கேடானது. டெல்லியில் நிர்பயா சம்பவம் நடந்து 12 ஆண்டுகள் கழித்து அதே போன்ற ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடப்பது என்பது சட்டம் ஒழுங்கை திரு ஸ்டாலின் பின்னோக்கி தள்ளியிருப்பதையே காட்டுகிறது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதை தொடர்ந்து நான் சுட்டிக்காட்டிய போதெல்லாம் அதனை எப்படி மறுப்பது என்பதில் மட்டுமே முனைப்பாக இருந்த ஸ்டாலின் மாடல் அரசு எனது குற்றச்சாட்டின் தீவிரம் உணர்ந்து கொஞ்சமாவது செயல்பட்டிருந்தால் இது போன்ற பல சம்பவங்களை தடுத்து இருக்கலாம். பெண்கள் படிப்பு மற்றும் பணியிடங்களில் கூட பாதுகாப்பு இருக்க முடியாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கை கெடுத்துள்ள விடியா திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனம். உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்வதுடன் அவர்களுக்கு உச்சபட்ச சட்டப்பூர்வ தண்டனை கிடைக்கப்பெறுவதை உறுதி செய்யுமாறும் மாநிலம் முழுவதும் பெண்கள் பாதுகாப்பிற்கான காவல் பணிகளை வலுப்படுத்துமாறு திரு ஸ்டாலின் திமுக அரசை வலியுறுத்துகிறேன். இதை வெளியிட்டிருப்பவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதே மாதிரி திரு அண்ணாமலை அவர்களும் இதே மாதிரியான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். அவருடைய ட்விட்டர் வலைதளத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, இது ஏதோ தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படிங்கிறதுனால கிடையாது, இங்கேயும் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அப்போ இங்கேயும் ஊப்பிக்கும் என்னப்பா வித்தியாசம் அப்படிங்கிற லெவலுக்கு சில விஷயங்கள் இங்கே அரங்கேறி வருகிறது. இது ஒரு விஷயத்தை வச்சு மட்டும் நான் இப்படி சொல்லிட்டேன் நீங்கள் நினைச்சீங்கன்னா தப்பு. லாரி டிரைவரை தலையில் வெட்டி வழிப்பறி, துறைமுகம் செல்லும் கனரக வாகனங்களை மறித்து ரவுடி மாமூல் வாங்கும் கும்பல் அட்டூழியம், எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி அப்படின்னு சொல்லி ஒருவர் விமர்சித்திருக்கிறார். இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா எர்ணாவூரில் தான், நம்ம சென்னையில் தான். லாரி டிரைவரை மடக்கி அங்கே இருக்கக்கூடிய கும்பல் என்ன செய்யுதுன்னா அடித்து பிடிச்சு மாமூலாம் வாங்குறாங்களாம், மண்டையெல்லாம் உடைக்கிறாங்களாம். இதுவும் ஊப்பியில் நடக்கலை, நம்ம ஊரில் தான் நடந்திருக்கு. இதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? திண்டுக்கல்ல நடந்த கொடுமைகள் தான். அதிகாரிகள் அலட்சியத்தால் அலைக்கழிப்பு, பெட்ரோல் ஊற்றி தற்கொலைக்கு முயற்சி, மக்கள் கொந்தளிப்பால் பரபரப்பு. திண்டுக்கல்ல ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியாளர் இருப்பாங்கள்ல, குறை தீர்ப்பு நாள்னு ஒன்று இருக்கும்ல, அங்கே வரக்கூடிய நபர்கள் 8 வருடங்களா 10 வருடங்களா நாங்கள் பெரிய அளவில் போராடிட்டு இருக்கோம், வெள்ளக்காரனாவது எங்களை வச்சு செஞ்சுட்டு போயிட்டான், நீங்கள் எங்கள் கூடயே இருந்த ரத்தத்தை உறிஞ்சு குடிக்கிறீங்களே பாவிகளா அப்படின்னு சொல்லி சில அரசு அதிகாரிகள் மீது சில நபர்கள் குற்றம் சுமத்தியிருந்தார். ஒரு நபர் பெரிய அளவில் பேசியிருந்தார், அந்த வீடியோ வைரலாக இருந்துச்சு. ஆனால் அன்றைய தினமே வேறு சில 2 சம்பவங்களும் அரங்கேறி இருக்கு. ஒருத்தர் வாராரு, குடும்பமாக வாராரு, திடீர்னு பெட்ரோலை அவர் உடம்பு ஃபுல்லாக ஊற்றிக்கிறார். அப்படியே நீ சாக விடுங்கயா, அணுவா நான் சாகிறதுக்கு ஏன்யா இப்படி? அவர் வேற யாரும் இல்லை, நம்ம ஊர் விவசாயி, தமிழ்நாட்டு விவசாயி, ஊப்பி விவசாயியும் கிடையாது. அந்த தமிழ்நாட்டு விவசாயிக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 ஏக்கர் நிலம் இருக்குது, 5 ஏக்கர் நிலம் வச்சுருக்கான், என்னையா அவருக்கு அப்படின்னு கேட்டால் பக்கத்திலே திமுகவினுடைய ஒரு முக்கியமான நபர் என்ன வச்சுருக்காராம், இதே மாதிரியான ஒரு இடம் வச்சுருக்காராம். அவர் அங்கே ஒரு தொழிற்சாலை நடத்துகிறார். அந்த தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய கழிவு நீர் அவருடைய நிலத்தில், அந்த 5 ஏக்கர் நிலத்தில் வருதுப்பா. அதனால் அங்கே இருக்கக்கூடிய சாகுபடி எதுவுமே சரியில்லை. நான் விவசாயத்தை செஞ்சு எப்படி பிழைப்பது? யார்ட்டையாவது கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, கொன்று போட்டுருவேன், குடும்பத்தோடு வெட்டி புதைச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாரே தவிர எனக்கான நீதி கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரியலை. நாங்கள் இப்படி வாழ்கிறதுக்கு செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வருகிறார். ஒரு விவசாயினுடைய குமரல் கேட்கவில்லையா யாருக்குமே? தம்பியினுடைய வீட்டை உடைத்து விட்டு போலி பத்திரத்தை பதிவு செய்து 8 வருடமாக நான் போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஒரு அண்ணனுடைய குரல் சுத்தமாக கேட்கலையா அவங்களுக்கு? 3 முதியவர்கள், அதுவும் சாதாரண முதியவர்கள் கிடையாது, அவங்களும் விவசாயிகள் தான். அந்த விவசாயிகள் என்ன செஞ்சுருக்காங்க, இந்த டின்னர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, பெயிண்ட்டுக்கெலாம் ஊற்றுவாங்களே, அதே மாதிரியான டின்னரை தலையில் ஊற்றிக்கிறாங்க. என்னப்பான்னு சொல்லி பார்த்தா எங்களுடைய விவசாய நிலத்தை ஆட்டை போகிறதுக்கு நிறைய பேர் க்யூவில் நிற்கிறாங்க, அவங்கள்ட்ட வந்து எங்களை காப்பாற்றி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. சார், இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இங்கே விவசாயிகள் இவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத அட்லீஸ்ட் சில ஊடகங்களாவது வெளிக்கொண்டு வர வேண்டும். ஒரு விவசாயி மட்டும் கிடையாது, இது சாதா மனிதர்கள். ஒரு வீட்டை போலி பட்டா வச்சு இன்னொருத்தன் வித்துட்டு காசு பார்த்து சம்பாதிச்சுட்டு போயிட முடியும்னா நாம் எப்படி வாழ முடியும்?
நாம் எப்படி நாளைக்கு நம்ம வீட்டு குழந்தைகளுக்காக ஒரு இடத்த வாங்கி போட முடியும்? அப்படி வாங்கி போடுற இடம் நாளைக்கு நல்ல வேல்யூ ஆயிடுச்சுன்னா அங்கே வந்து அரசியல்வாதிகள் இது என்னுடைய இடம், நீ வித்துட்டு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்கன்னா நாம் என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு அவங்களுக்கு நடந்தது நமக்கு நாளைக்கு நடக்காது அப்படிங்கிறதுல உறுதி யாருக்காவது கொடுக்க முடியுமா? அப்படி கொடுத்தால் அது அரசாங்கம் தானே கொடுக்கணும். அப்போ அரசாங்கம் சரியாக செயல்படணுமா வேண்டாமா? அரசு அதிகாரிகள் இந்த மாதிரியான குற்றச்செயலில் ஈடுபடக்கூடிய நபர்களை உடனடியாக தூக்கி அடிக்கணுமா வேண்டாமா? கேள்விகள் நிறைய இருக்குப்பா, ஆனால் யாராவது பதில் சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விஷயத்த சாதாரணமாக நம்ம எடை போட்டுட்டு போயிட முடியாது. நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு குழந்தைக்கோ மாணவ மாணவிக்கோ இதே மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா, அதுவும் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலே இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது எங்கேருந்து இந்த தைரியம் வந்துச்சு? போதைப் பொருளா, இல்லை அதையும் தாண்டி வேறு ஏதாவது மது சாப்பிட்டுட்டாங்களா? அப்போ அது ரெண்டுக்குமே கட்டுப்படுத்துறதுக்கான வழி இருக்கா நம்ம ஊரில்? மெத்தபெட்டமைன் அப்படிங்கிற ஒரு பெரிய போதைப் பொருள், ஜாபர் சாதிக்லேருந்து எத்தனை பேர் கைது செய்யப்பட்டாங்க. ஆனால் அதுக்கான உண்மை என்ன? அதை வாங்கி விற்பனை செய்ததில் சில காவல்துறை அதிகாரிகளும் உடந்தையாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு ஷாக்கிங் நியூஸ் வெளியில் வருது. நிறைய இடத்துலேருந்து பிடித்து வைக்கப்பட்ட போதைப் பொருளை கொஞ்சம் கொஞ்சமாக திருடி காவல்துறை அதிகாரிகளே காவல்துறை அந்த ஸ்டேஷன்லேருந்து எடுத்து போய் விற்றுருக்காங்க, பல நபர்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியெல்லாம் வாசிக்கும் போதும் கேட்கும் போதும் பயம் வரலையா நமக்கு? இந்த மாதிரியான பயம் வந்தது என்றால் எதிர்காலத்தை பற்றி நம்ம யோசிக்க ஆரம்பித்து விட்டோம் அப்படிங்கிறது அர்த்தம். அதை விட்டுட்டு ஒரு கவர்மெண்ட்டை குறை சொல்கிறோங்கிறது அர்த்தம் கிடையாது. எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள், எங்கே பார்த்தாலும் மது, எங்கே வேணாலும் பிரச்சனை செய்யலாம், யாரை வேணாலும் அடிக்கலாம், யாரை வேணாலும் பிடிக்கலாம், விவசாய நிலத்தை பிடுங்கலாம், இல்லாட்டி அந்த பக்கமாக 2 கொலைகள் செய்துட்டு தப்பிச்சிடலாம். தெரியுமில்ல, வீட்டுக்கு ஊருக்கு வெளியில் ஒரு வீடு, அந்த வீட்டில் அப்பா அம்மா மகன் கொல்லப்பட்டாங்க, ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் ஏன் நடக்குது? ஒருவேளை பொருளுக்காகவா, புகழுக்காகவா? எதுவுமே கிடையாதா இருக்கும். 80% குற்றச்செயல்கள் போதைக்காகவும் மதுவுக்காகவும் தான் நடைபெறுகிறது. இந்த போதை மது இதெல்லாம் ஒழிப்பதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தெரியலை. ஒருவேளை அடுத்ததாக அரசியல்வாதிகள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? மிஞ்சி மிஞ்சி போனால் நாங்கள் போதையை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி 2026 வாக்குறுதி தருவாங்க. நாங்கள் முழுசாக இதே திராவிட கட்சிகள் வந்து சொல்லுதா இல்லையான்னு பாருங்கள். நாங்கள் அடுத்த வருடம் ஆட்சிக்கு வந்து விட்டோம், 2026 வந்துட்டோம்னா முதல் கையெழுத்து மதுவிலக்காகத்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. இப்போ மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு வந்துருச்சு. மதுவிலக்குன்னு சொன்னால் அவங்க யோசிச்சிருவாங்க, வேறு ஏதாவது பெயர் போடுவாங்க. மதுவிலக்குக்கு பதிலாக பூரண மதுவிலக்கு அப்படிங்கிறதுக்கெல்லாம் பதிலாக வேறு ஏதாவது ஒரு டேர்ம்ஸை கொண்டு வந்துக்கிட்டு இதை தான் நான் உங்களுக்கு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி மக்களை மடைமாற்றம் வேணால் செய்வாங்க. ஆனால் இப்போதே அதை செய்யலாமே, எத்தனை உயிர்கள் போன பிறகு, ரம்மி விளையாட்டில் இத்தனை உயிர்கள் போயிருச்சு அப்படின்னு சொல்லி ஆளுநர் அவர்களுக்கு எதிராக நம்ம எல்லாருமே ஒன்றிணைந்தோம். அதே மாதிரி தானே போதைப் பொருள். தெரிஞ்சு ரம்மி விளையாண்டு செத்து போகிறவங்க நிறைய பேர், தெரியாமல் போதைக்கு அடிமையாகி ஒரு குடும்பமே நாசமாகிறது ஒவ்வொரு வீட்லையும் நடந்துட்டு இருக்கா இல்லையா? இங்கே நடக்கக்கூடிய குற்றச்செயல்கள்லாம் ஏன், எதற்காக அப்படிங்கிற ஒரு பெரிய பார்வை நமக்கு வேண்டாமா? ரொம்ப பெரிய அளவு நம்முடைய குழந்தைகள் அடுத்ததான் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி வாழ போகிறாங்க அப்படிங்கிற தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நமக்கு வேணுமா வேண்டாமா? அதை கட்டுப்படுத்தி அதை கவர்ன் பண்ணக்கூடிய அரசு அதிகாரிகள் எங்கே மெத்தன போக்குடன் செயல்படுகிறார்களே, அவர்களை கண்டிக்கணுமா வேண்டாமா? இப்படின்னு சொல்கிற பல விஷயங்கள் இருக்குது. ஏதோ நம்ம இதெல்லாம் பேசிட்டோம்னா ஆளும் கட்சிக்கு எதிராக பேசிட்டான், அவனுக்கு ஒரு முத்திரை குத்திடலாம், வேணாம், இது வேணாம். இப்படியே நம்ம நீயும் நானும் முத்திரை குத்திக்கிட்டே இருந்தோம்னா குழந்தைகள் வாழவும் முடியாது, வளரவும் முடியாது. கடைசி வரைக்கும் நீங்கள் என்ன செய்வீங்க? டங்ஸ்டன் அதை பார்த்தீங்கல்ல, தமிழ்நாடு அரசாங்கம் எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாரு, துரைமுருகன் அவர்கள் எழுதின அந்த கடிதத்தில் டங்ஸ்டனுடைய அந்த சுரங்கத்துக்கு அனுமதி மறுக்கப்பட வேண்டும் அப்படிலாம் கேட்கலையாம், அதை மாநில அரசாங்கத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். இன்றைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை சொல்லியிருக்காங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. அதை விட்டுட்டு நம்ம மீடியாக்கள் என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்கிறத ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்கள். இவ்வளவு குற்றச்செயல்கள் கண் முன்னாடி நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு நம்ம வீட்டில் நடக்கும்போது மனசு பதறும் பாருங்க, கை நடுங்கும் பாருங்க. இது அன்னைக்கே நம்ம எதிர்த்து கேள்வி கேட்டிருந்தோம்னா ஒரு உயிரை காப்பாற்றிருக்கலாமேன்னு தோணும் பார்த்தீங்களா? அன்னைக்கு யோசிப்பீங்க. என்னுடைய குரலாக இருக்கட்டும், இதே மாதிரி பல நபர்களுடைய குரலாக இருக்கட்டும், நல்லதை பகிர்ந்து அதை ஷேர் பண்ணுவீங்களா இல்லையான்னு தெரியல, அட்லீஸ்ட் உங்கள் மைண்ட்லேயாவது ஏற்றிக்கோங்க. நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.